10ஆம் வகுப்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதியாக நாம் காணப்போவது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதுவதும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ஒரு வயலுக்கு வரப்பு போல அமைந்து மொழியை காப்பது இலக்கணம். கடந்த வகுப்புகளிலே முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்பதை பற்றி பார்த்திருப்போம். சார்பு எழுத்துக்கள் 10 வகை. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இவை சேர்ந்த எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து உயிர்மெய். தனிநிலை என்று குறிப்பிடப்படுவது ஆயுதம். இன்றைய வகுப்பிலே அளபடை பற்றி இந்த வகுப்பிலே காண்போம். அளபடை என்றால் நீண்டு ஒலித்தல். உயிரெழுத்து நீண்டு ஒலித்தல் உயிரளபடை, ஒற்றெழுத்து நீண்டு ஒலித்தல் ஒற்றளபடை. செய்யுளிலே ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குறில் எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். எடுத்துக்காட்டை பார்ப்போம். பேச்சு வழக்கிலே அழைக்கும்போது அம்மா அந்த இறுதி நெடில் எழுத்து நீண்டு ஒலிக்கிறது. தம்பி நீண்டு ஒலிக்கிறது. இவ்வாறு நீண்டு ஒலித்தல் அளபடை எனப்படும். இப்போது உயிர் அளபடை, அதை பற்றி பார்ப்போம். செய்யுளிலே ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தனது அளவில் நீண்டு ஒலிக்கும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். இந்த உயிரளபடை உயிரெழுத்து அளபெடுப்பது 3 வகைப்படும். செய்யுள் இசை அளபடை, அதற்கு வேறு ஒரு பெயர் இசை நிறை அளபடை. அடுத்தது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். சொல்லிசை அளபடை. ஒரு சொல்லை வேறொரு சொல்லாக திரித்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். உரநசை. உரன் நசை என்றால் விருப்பம், நசையி விரும்பி என்று சொல்லை பெயர் சொல்லை எச்சச் சொல்லாக மாற்றுவது சொல்லிசை அளபடை. செய்யுளிலே ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. கெடுப்பதும் எடுப்பதும் என்று இனிய ஓசைக்காக அளபெடுத்தது இன்னிசை அளபடை. ஓசை குறையும் போது அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. இதை இசைநிறை அளபடை என்றும் கூறுவர். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10 இஹ் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை
ஆகும். எஃகு இலங்கிய கையராய் வெகுவார்க்கில்லை வீடு. வெகுவார்க்கில்லை நீட்டி ஒலித்தல். இது ஒற்றளபடை எனப்படும். இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உயிரளபடையினுடைய 3 வகைகள். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்ததாக ஒற்றளபடை. இவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது சொல் இலக்கணம். சொல் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். தொல்காப்பியர் சொல்லப்படுவது சொல் என்று குறிப்பிடுகிறார். சொல்லப்படுவது சொல், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றும் குறிப்பிடுகிறார். ஆகவே பொருளுடன் அமைவது சொல் ஆகும். இந்த சொல் 2 திணைகளை குறிக்கும், 5 பால்களை குறிக்கும், 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும் சொல். இந்த சொல்லுக்கு வேறு பெயர்கள் மொழி, கிளவி, பதம் என்று வேறு பெயர்களும் உண்டு. இப்போது நாம் 3 வகை மொழிகளை பார்க்க போகிறோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று 3 வகையாக அமையும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கண், படி. இவை பகாப்பதம். கண்ணன் படித்தான் பகுபதம். இந்த ஒரு சொல் தனித்து நின்று ஒரே ஒரு பொருளை தந்தால் அது தனிமொழி. அடுத்ததாக தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். கண்ணன் என்பது தனிமொழி, வந்தான் என்பது தனிமொழி. இவை 2ம் சேர்ந்து தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தந்ததுனால இது தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் என்பது பெயர் சொல். வீட்டுக்கு சென்றாள். இப்போது இந்த 3 தனிமொழிகள் சேர்ந்து ஒரு தொடராக நின்று தொடர்மொழியாக வருகிறது. அடுத்ததாக பொதுமொழி. அந்த சொல்லை தனித்து நின்று ஒரு பொருள் தந்து, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தந்து அதே சொல் பிரிந்து நிற்கும்போது வேறு ஒரு பொருளையும் தரும். இவ்வாறு தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். வேங்கை என்பது வேங்கை மரத்தை குறிக்கும். அதை பிரிக்கும்போது வேம் கை எனவும் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவ்வாறு 2 பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழியாக இருக்கிறது. 8 என்பது 8 என்கின்ற எண்ணை குறிக்கும். அதை பிரிக்கும்போது எள் தூ என்று வேறு பொருளை தரும். இவ்வாறு இருப்பது பொதுமொழி எனப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது தொழில் பெயர். தொழில் பெயருக்கும் வினை சொல்லுக்கும் சிறிதளவே வேறுபாடு இருக்கும். அதை நுண்ணிதில் கவனிக்க வேண்டும். வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். ஈதல், நடத்தல். நட என்பது வினைச்சொல். அதனுடன் தல் விகுதி சேர்த்து நடத்தல் என்பது தொழிற்பெயர். வினையடியுடன் வெகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர்.
நட என்ற பகுதியுடன் தல் என்று இணைந்து நடத்தல், வாழ் கூட்டல் கை என்ற விகுதி பெற்று வாழ்க்கை. கொள் என்பதனுடைய அதனுடன் கை என்ற விகுதி சேர்த்து கொள்கை. ஆள் கூட்டல் அல் ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்போ நட என்ற வினையடி நடை, நடத்தை, நடத்தல் என்ற பல்வேறு விகுதிகளை ஏற்று வேறு பொருள்களை தந்தது. எதிர்மறை தொழில் பெயர். இதே தொழில் பெயர் எதிர்மறை பொருளை தந்தால் அது எதிர்மறை தொழில் பெயர். நடவாமை, நடத்தல், நடவாமை. கொல்லுதல், கொல்லாமை. எதிர்மறை தொழில் பெயர். இப்போது தொழிற்பெயர்களின் வேறொரு வகையான முதல் நிலை தொழிற்பெயர். ஏற்கனவே பார்த்தது விகுதி பெற்ற தொழிற்பெயரை பார்த்தோம். இப்போது விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதல் நிலை தொழிற்பெயராகும். அதாவது முதல் வினைப்பகுதியே அதனுடைய பொருளை தரும். தட்டு, தட்டு என்பது தட்டுதல். உரை என்பது உரைத்தல். அடி என்பது அடித்தல். அந்த தல் விகுதி இல்லாமலேயே அந்த பொருளை தரும். அடுத்ததாக முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது வினைப்பகுதி வேறு திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். கெடு என்பது கேடு என்று வந்தது. கெடுதல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதனுடைய முதல் நிலை கெடு என்பது பொருளை தந்து வினைப்பொருளை தந்தது. கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகுது. சுடுதல், சுடு என்ற முதல் நிலையை அது திரிந்து சூடு என்று மாறியது. இவ்வாறு பொருள் தருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்ததாக நாம் காணப்போவது வினையால் அணையும் பெயர். ஒரு செயலால் அவருடைய பெயர் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த செயலை கொண்டே அவருடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனுடைய கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். வந்தவன் சென்றான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பழமொழியிலே பூமி ஆளக்கூடியவர் யார் என்று கேட்டால் பொறுமை உடையவர். அந்த பொறுமை உடையதனால அவருடைய வினை, அவர் செய்த செயலால் அவர் குறிப்பிடப்படுகிறார். அடுத்தது அந்த தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகளை கொஞ்சம் பார்ப்போம். வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். தொழில் பெயரில் வினையே குறித்து நிற்கும். ஆனால் வினையால் அணையும் பெயர் அதை செய்யக்கூடிய ஆளை, அதாவது கர்த்தாவை குறிக்கும். தொழில் பெயர் காலம் காட்டாது. வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். அதாவது வந்தவன் சென்றான் என்பது இறந்த காலத்தையும், வருகிறவன் செல்வான் எதிர்காலத்தையும் காட்டுகிறது. காலம் காட்டும். தொழில் பெயர் படர்கைக்கு மட்டுமே உரியது. வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்கை என்ற 3 இடத்திற்கும் உரியது. தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல் ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். வினையால் அணையும் பெயருக்கு பாடியவர், படித்தவர், வந்தவர், பொறுத்தார் இவெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள்.
மாணவர்களே, இந்த வகுப்பிலே எழுத்து இலக்கணத்தினுடைய ஒரு பகுதியாகிய அளபடை, அதில் உயிரளபடை, ஒற்றளபடை, உயிரளபடையினுடைய 3 வகைகள், ஒற்றளபடை, அடுத்ததாக சொல் இலக்கணத்திலே சொல் வரையறை, 3 வகை மொழிகள், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஆகியவற்றை பற்றியும், தொழில் பெயர் அதனுடைய வகைகளை பற்றியும், வினையால் அணையும் பெயர் இவற்றை பற்றியும், வினையால் அணையும் பெயருக்கும் தொழில் பெயருக்கும் உள்ள வேறுபாடு பற்றியும் இந்த வகுப்பிலே அறிந்தோம். புரியாதவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பதிவை மீட்டு கேட்கவும். இலக்கணப் பகுதி சற்று கவனம் வைக்கவும். அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.